நம்ம இப்போ கடைசி ராசிக்கு வந்துட்டோம், மீனம். மீனத்தை சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எதாவது கும்பம் எப்படி துன்பம்னு சொன்னாங்களோ, மீனம் வந்து பாவம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுங்க சார். அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? ஆக்சுவலாக நான் ஹோப் கொடுக்கணுன்னு விஷயமே இல்லை. அவங்களுக்கு இந்த நம்ம பஞ்சாங்கமே அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குது. இதில் பாருங்கள், மீனத்தில் சனி என்ன போட்டிருப்பார்? நட்பு. ஓகே, இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியுது. நீ எங்கே வர சிவாஜி அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக என்னென்னா, சனி பகவானுடைய நட்பு வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். சரியா? அதனால மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி ஆரம்பிக்குதே, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, குரு பகவானுடைய அருட்பார்வை உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு கிடைக்குது. ராசிநாதன் குருவினுடைய பார்வை, அதாவது புதையல் கிடைக்கும் அவங்களுக்கு. சுபகாரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். புதிய வேலைகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சுப கடன் வாங்குவாங்க. கடனே வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன், கடன் வாங்கி சுபகாரியங்கள் செய்வாங்க. உதாரணமாக ஒரு இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, நம்ம குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறது, நமக்கு கல்யாணம் பண்ணி, இந்த மாதிரியான சுபகாரியங்களுக்கான கடன்கள் வாங்குவாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாயின்ஸு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதாவது எல்லாமே ஓகே, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னா நமக்கு முக்கியமானது ஆரோக்கியம். அப்போ ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயத்தில் இப்போ நாமளாவே இந்த மீனராசியில் ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒன்று அவங்க மருந்து சாப்பிடவே மாட்டாங்க, இல்லை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணால் அவங்களே மருந்து எடுத்துப்பாங்க. அதை அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மோஸ்ட் அட்ஜஸ்டபிள் அந்த ராசிகளில் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ராசி மீனராசி தான். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். இப்போ அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சார்? முருகனை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது. அழகாக நமக்கு இப்போ முருகன் வழிபாடு ரொம்ப பெருகிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம். பக்கத்தில் ஏதாவது அறுவடை வீடு இருந்ததுன்னா போயிட்டு வரலாம், அடிக்கடி போயிட்டு வர்றது நல்லது. இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசம் சொல்கிறது கேட்கறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.